சார், எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் ஒன்றிணைக்க மாட்டோன்றதுல அவர் உறுதிப்பட இருக்கிறார். இந்த நேரத்தில் செங்கோட்டையன் குரல் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த விதத்துல சாத்தியம் சார்? அதை நீங்க போய் அண்ணன் செங்கோட்டையன் தான் இந்த கேள்வியை கேட்க தர எந்த விதத்துல சாத்தியம் இருக்குன்னு நீங்க மதுரையில் உட்காந்துட்டு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இல்ல 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 ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. புரியுதா? எங்க சித்தியராக டெல்லியில இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல, அதுதான் ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும், அது எப்ப வேணாலும் கிளம்பும். கரெக்டா? இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள். புரியுதா? அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க, இன்னும் பல பேர் வெளியே வரலாம். ஆனால் நான் சொல்றேன், அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாத்து. எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். கரெக்டு தானே? எங்களுக்கு இடர்பாடு எது என்பதை அவர்களுக்கு தெரியும். அந்த இடர்பாடை அவர்கள் களைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர, அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு. இங்கே பல நிர்வாகிகள் என்னோடு பயணிக்கிறார்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். எனக்காக என்னோடு இருப்பவர்கள் பல பேர், 9 பேர். இன்னும் அந்த 18 பேரில் என் அருமை நண்பன் வெற்றி இல்லை, இன்னும் சில ஒருவர் வந்து அரசியலே இல்லை, 2-3 பேர். சில பேர் மாற்று கட்சி செஞ்சுருக்காங்க. இன்னும் 9 பேர் என்னோட இருக்காங்க. அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன் நான். அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அதனால் வருகின்ற பலாபலங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் கட்டுப்பட்டவன் தான். நான் ஏதோ பொதுச் செயலாளர் நான் தன்னிச்சையா பைலாவை மாற்றவோ நான் வந்து இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது. எங்கள் தொண்டர்கள் மனதிலே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடிதான் முடிவெடுக்க முடியும். இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால், நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது. மரியாதை கிடையாதெல்லாம் இல்லை சார், அண்ணாமலை தான் சார். நீங்க சும்மா ஒரு வார்த்தையெல்லாம் போடாதீங்க பிரதர். நான் 30 வருஷமா நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நானும் டிவி எல்லாம் நடத்துறவன் தான். புரியுதா? வந்து அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள். அவர்கள் டெல்லியில பேசிட்டு, நீங்க அண்ணாமலை இருந்தவர் நயினார் எனக்கு ரொம்ப நண்பர், என்கிட்ட ரொம்ப பேசுவார். நானும் அவர் எனக்கு வந்து இல்ல 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 சார், நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அது நான் தப்பு இல்லை. நான் சொல்றது இதுதான். திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த, எனக்கு அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு 1 ஆண்டு தான் பழக்கம். எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல அவரும் பிராகா இருக்கிறதா, வேற ஒண்ணு எங்களுக்குள்ள. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கு நல்ல நட்பு உண்டு. அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். நாங்கள் ஒன்றும் டெல்லியில் போய் யார்ட்டையும் பேசல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். அவரோடு நாங்கள் செயல்பட்டோம். அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியிலிருந்து யோசிச்சப்ப, பட் அவங்க கட்சி முடிவு. அதற்கு பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அம்மாவின் தொண்டர்கள், அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது. 21 தேர்தலிலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லி தான் நான் வந்தேன். அன்று அது அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல. அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பது சரி இருக்காது. பன்னீர்செல்வம் விஷயத்தில் அப்பட்டமான ஒரு பொய்யை ஆணவத்தோடு பேசும் பொழுது அதை
மனிதர்கள் அல்ல. அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும். கரெக்டா? அவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்து விட்டார்கள் என்ற மனநிலையில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி இன்னொன்று சொல்றீங்க, நிறைய பார்க்குறேன், இவர் வந்து பயந்துட்டு அங்கே இருக்காரு. எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ரைடு, எத்தனையோ அரெஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்து வந்த டிடி விஜயநகரை என் புண்ணி நிற்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இன்னும் 20 வருஷம் நான் உள்ளே இருந்தாலும் வெளியில் வந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ, அதெல்லாம் கிடையாது. நான் திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னால் அவர் கண்டினியூஸாக எங்கள்கிட்ட பேசி இல்லைண்ணா அமைதியாக இருங்கன்னு சொல்லுவார், நல்லது நடக்கும் உங்களுக்கு. அன்றைக்கு கூட நான் முடிவு எடுத்ததுன்னு என்கிட்ட பேசி என்ன உங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்டார். அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்தபொழுது எப்படி செயல்பட்டாரோ அதே போல் தான் செயல்படுறாரு. நான் வந்து ஏதோ நண்பரை தூக்கி பேசுகிறேன்ல, இயற்கை யதார்த்தத்தை சொல்கிறேன். அவருடைய என்கிட்ட அன்றைக்கே ஃபோனில் லைனில் வந்து இதை மாதிரி அண்ணா நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணுன்னா அவசரப்படாதீங்கன்னாரு. இல்லைங்க, நான் டிசம்பரில் தானே எந்த முடிவு எடுப்பேன், நீங்கள் பேச வேண்டியவர்கள்ட்ட பேசுங்க, பட் செய்ய வேண்டியவரை செய்தால் தான் நான் வர முடியும். நான் ஒன்றும் கண்டிஷன்லாம் போடல. எங்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியுமா? அதனால் தயவுசெய்து எங்களுடைய இந்தியாவில் நாங்கள் சேர்ந்தப்ப எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை. இப்படி அவங்க நினைக்கிறது கரெக்டு, இன்னும் பலப்படுத்தணும், ஒரு பெத்த கட்சி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. பட் அதனால் நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது, எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும்? அதனால் இப்போ வந்து விழித்து கொள்ள வேண்டியது அங்கே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை டெல்லி சொல்லி எங்களை சரி செய்துவிடும் என்று அவர்கள் நம்பினால் இந்த முறை அவர்கள் ஏமாந்து போவார்கள். ஏனென்றால் நாங்கள் சுதந்திரமானவர்கள், நாங்கள் யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் மாட்டார்கள், நிர்பந்திக்கவும் இல்லை. அதை நான் பொய்யா சொல்லக்கூடாது உங்களுக்கு. நாங்கள் மீண்டும் உங்களுடன் வர வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இது வந்து யார் கையில இல்லை, அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்கள்தான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியது அவர்கள் கையில் இருக்கு. நாங்கள் ஒன்று வேண்டும் என்றால் அதை அவர்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். தவிர டெல்லியை விட்டு எங்களிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று பகல் கனவு கண்டால் அது நடக்காது.